பேருக்கு அதெல்லாம் சொன்னால் கேட்கணும். நாங்கள் வந்து பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கும்போது நான் 5வது முடித்தா அடுத்து எங்கே போகணும்? இந்த பார்புள்ள நான் தான் உன்னை கண்டுபிடிச்சி தூக்கி எடுத்துகிட்டு வந்தேன், நீ சாக்கடையில் கிடைக்கும்போது நான் தான் உன்னை கழுவி இங்கே கொண்டு வந்து வச்சேன், இப்போ நீ 5வது முடிஞ்சோடனே வேறு ஸ்கூலுக்கு போனால் நியாயமா? நீ தொடர்ந்து என்கிட்டே இரு சார், 6வது நடத்துங்க, 6வது துவங்குங்க சார். அதெல்லாம் நான் துவங்க மாட்டேன், ஆனால் நீ இங்கேயே இரு. மாறின்னு நன்றி மறந்தவங்களா மாறிடுற. அன்னைக்கு சகுதியில் கிடக்கும்போது உன்னை தூக்குனது யாரு? இருக்கட்டும், தூக்குனீங்க, தப்பு இல்லை. ஆனால் இப்போ படித்து முடிச்சாச்சே, நீங்களும் இன்னொரு கிளாஸ் துவங்கணும்ல. இன்னொரு கிளாஸ் துவங்குறதும் கிடையாது. யாராவது வெளியே போனா போகாதே, அவ்வளோதான். இங்கிருந்து போனா விழுந்து போன தூதன் நீ, த ஃபாலன் ஸ்டார் பேரு. இந்த அவமானம் சகிக்க முடியாமலே நிறைய பேர் இன்னும் ஒட்டிட்டு இருக்காங்க. எங்கெங்கயோ வரணும் தான் பிரதர் இருக்கு பத்தியா, ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பாங்க நம்மளை. அதனால தான் நாங்கள் எப்படி யோசிக்கிறோம். நான் சொன்னேன் அவங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், உங்களுக்கு கேவலம் முக்கியமா இல்லைனா வார்த்தை முக்கியமா? தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடையது. புரிஞ்சு கொள்ளுங்க இதெல்லாம். ரெண்டாவது, இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் உங்களுக்கு, த ப்ராப்ளம் இஸ் நாட் த ப்ராப்ளம். எல்லாம் சத்தமாக கூட சேர்ந்து சொல்லுங்கள். இங்கிலீஷ் தெரியாதவங்க கூட சொல்லுங்கள். த ப்ராப்ளம் இஸ் நாட் த ப்ராப்ளம். த ப்ராப்ளம் இஸ் நாட் த ரியல் ப்ராப்ளம். உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய உண்மையான பிரச்சனை கிடையாது. உங்களுடைய பிரச்சனை என்னவென்றால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பயம். எவ்வளோ பயப்படுறீங்களோ அவ்வளோ பெருசாக பிரச்சனை தெரியுது. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பயப்படுறோமோ அந்த பிரச்சனை அவ்வளோ பெருசாக தெரியுது. வேற ஒன்றுமே கிடையாது. அந்த பயம் போயிடுச்சுன்னா பிரச்சனை சாதாரணமானதாக மாறி போயிடுது. ஸோ த ப்ராப்ளம் இஸ் நாட் த ரியல் ப்ராப்ளம். நீங்கள் இப்பொழுது எந்த பிரச்சனையை சந்திக்கிறீர்களோ அது உண்மையாக உங்களுடைய பிரச்சனை கிடையாது. உங்களுடைய பிரச்சனை வெளியே இல்லை, உங்களுடைய பிரச்சனை உள்ளே இருக்கிறது. பிரச்சனை வெளியே கிடையாது. யாருக்கும் பிரச்சனை வெளியே கிடையாது. கோலியாத்தா இருக்கட்டும், மலையா இருக்கட்டும், அத்தி மரமா இருக்கட்டும், பிரச்சனை வெளியே கிடையாது. பிரச்சனை எங்க இருக்குது? உள்ள இருக்குது. இந்த உள்ள இருக்கிற இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணியாச்சுன்னா இது கோலியாத்தை விட உயர்ந்ததாக இருக்கும் என்று சொன்னால் கோலியாத்து சின்னவனா தெரியும். இப்ப நம்ம ஆளுங்க எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? இஸ்ரவேலர்கள் கோலியாத்தை எப்படி பார்க்குறாங்க? 6 அடிக்கு மேலே இருக்கிறான்னு அழகிறான். கண்ணிலேயே அளந்து எழுதி வச்சிருக்கிறான் பாருங்க. அவன் 6 அடியும் 10 அங்கலமும் உள்ளவனாயும். டிஸ்கிரிப்ஷன். எதிராளியை பற்றி விவரிக்கிறதுனா நம்ம ஆளுங்களுக்கு சொர்க்கம். தொடர் பேர் கிடையாது, இது வேற. பிசாசானவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் 6000 வருட அனுபவம் உள்ளவன், சாலமோனை விட தள்ளினவன், தாவீதை வஞ்சித்தவன், உன்னையும் கூட வஞ்சித்து விடுவான், ஜாக்கிரதையாயிரு. உடனே நம்ம ஆளுங்களும் ஆமா வஞ்சித்துருவான் போல் இருக்கு. நாளைய தினம் கரை சேருவேனா, கடைசி வரையும் கர்த்தரோடு இருப்பேனா, இப்படியே டிஸ்கிரிப்ஷன். சாத்தானை பற்றி பெருசாக பண்ணிட்டாங்க. கர்த்தர் யாரு? அவர் ரட்சிக்கிறவர், அவ்வளோதான். நம்ம ஆளுங்களுக்கு சாத்தானை பற்றி ஏதாவது எழுத சொல்லுங்களேன். சாத்தானை படம் வரைய சொல்லுங்களேன். படம் வரைஞ்சிருவாங்க. எப்படி படம் வரைவாங்க? 2 கொம்பு, ஒரு வால், அப்படியே கிடையாது. அவன் கர்த்தரை படம் வரைய சொன்னா எப்படி படம் வரைவீங்க? நெஞ்சில் நெருப்பு எறிகிற மாதிரி, ஆட்டுக்குட்டி தூக்கி வச்சுன்னுக்கிற மாதிரி. அவருக்கு என்னைக்கு நெஞ்சில் நெருப்பு பிடிச்சதோ தெரியல. அவருக்கு நெஞ்சில் வேறு நெருப்பு எரியுது. எரிஞ்சது போதாதுன்னு ஆட்டுக்குட்டி வச்சுன்னு போஸ் கொடுத்துக்கிறாரு. சாப்பிடவே டைம் இல்லையா அவருக்கு. அவர் ஆட்டுக்குட்டி வச்சு போஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. சொன்னாலும் சொன்னார் நல்ல மேய்ப்பன். அவரை எப்படிலாம் மேய்ப்பன் எப்படிலாம் இருப்போம் அப்படிலாம் ஆக்கிட்டோம். நம்ம சொல்கிறோம் பாருங்க. இதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உள்ளத்தை தைரியத்தினாலே நிரப்புங்கள். எதிராளியை குறித்து எதிராளியை குறிச்சே கண்டுக்காதீங்கன்னு சொல்ல. நான் எதிராளியை விட உங்க ஆண்டவரை பெருசா பார்க்க ஆரம்பிங்க. உங்க பிரச்சனையை விட அந்த பிரச்சனையை தீர்க்கிறவரை பெரியவராக பாருங்கள். உங்கள் நோயை விட அந்த வைத்தியரை பெரியவராக பாருங்கள். மூன்றாவது,